அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல்வாதிகளுடைய அந்த பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா இவர் ஒரு மூத்தவர். எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலேருந்து அவர் கூட நேரடியாக பழகி அரசியல் செய்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். கட்சி பதவி போச்சு, அதுக்கப்புறம் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு போச்சு, இப்போ அவரே ரிசைன் பண்ணிட்டாரு, வேறு கட்சியில் சேர போகிறதாகவும் தகவல்கள் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதனுடைய பின்னணி என்ன, அவர் எந்த கட்சியில் இணையறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் இருக்குது, இதை பற்றியெல்லாம் பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய வரலாறு நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் இல்லை, எம்ஜிஆர் அவர்களோட நேரடியாக கட்சி பணியில் ஈடுபடுத்தப்பட்டவர். இன்றைக்கி ரெசிக்னேஷனே கொடுத்துட்டார் எம்எல்ஏ பொறுப்புக்கே. அடுத்தது தாவேக்காவா திமுகவா? இல்லை, திமுக பக்கம் அவர் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சேகர் பாபு அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இல்லை, சேகர் பாபு பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஸ்டாலின் நடத்தலாம், துர்கா நடத்தலாம். ஆனால் அங்கே முத்துச்சாமின்னு ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்க மாவட்டத்தில். முத்துச்சாமிக்கு இவருக்கு எம்ஜிஆர் காலத்துலேயும் சண்டை. முத்துச்சாமி இவருக்கும் எம்ஜிஆர் காலத்திலே சண்டை. அதனால் திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் தாவேக்காவினுடைய மாநில அமைப்பு செயலாளர் பொறுப்பே சொல்லிட்டேன். ஆமாம், பொறுப்பே சொல்லிட்டேன். எடப்பாடியால் நீக்கப்பட்ட 25 பேரோட கிளம்பி இப்போ சென்னை வந்துட்டார். சரி. கோபி ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி அவரும் இப்போ பழைய அதிமுக ஒன்றிய செயலாளர், கட்சி நீக்கப்பட்டார். இப்போ அவரும் கிளம்பி அவரோட வந்துட்டார். இது அல்லாமல் 25 முன்னாள் எம்எல்ஏக்கள் பட்டியலே வச்சுருக்கார். 25 முன்னாள் எம்எல்ஏக்கள், அது அவர்களும் தமாகால சேர போகிற பட்டியல் வச்சுருக்காரு. சிவகாசி முன்னாள் எம்எல்ஏ பாலகங்காவும் இணைய போகிறார். செங்கோட்டையனுடைய தாய் மாமன் மகளை கட்டியவர் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரவி. அவர் இவருக்கு மாப்பிள்ளையும் கிளப்பிட்டு வந்துட்டார். மாப்பிள்ளையும் இப்போது கமலஹாசன் கட்சியில் மௌரியா ஐபிஎஸ் சேர்ந்தார்ல, அதே போல் விஜய் கட்சியில் இணைவதற்கு இத்தனை பேர் இப்போ தயார். சார், இதில் என்னென்னா தாவேக்கா ஒரு இளைஞர் பட்டாளத்தோடு வர்றாங்க. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப மூத்த அரசியல்வாதிகள், அவங்களுக்கு அரசியல் தெரியும். அவங்க ஒருவேளை தாவேக்காவை டேக் ஓவர் பண்ணிடுவாங்கன்ற பயம் தாவேக்காவுக்கு இல்லையா, இல்லை பாசிட்டிவாக பார்க்குறாங்களா? இல்லை, அதாவது செங்கோட்டையனால் உள்ளூர்லேயே டேக் ஓவர் பண்ண முடியல. அப்புறம் எப்படி விஜய் கட்சியை போய் டேக் ஓவர் பண்ண முடியும்? யாரும் பின்னாடி வரமாட்டான். யாருக்கு பின்னாடி? இந்த முன்னாள் எக்ஸ்பீரியான ஆட்கள் இவங்க எல்லாமே. மருந்து மாத்திரைக்கு எக்ஸ்பைரி டேட் போடுவாங்கள்ல, அதுபோல் இவர்களெல்லாம். நீங்கள் சத்யபாமா முன்னாள் எம்பி, செங்கோட்டையோடு அந்த அம்மா அறிமுகப்படுத்தப்பட்டவர். இப்போ அந்த அம்மா செங்கோட்டை எங்கே போனாலும் போயிடுவார், அந்த அம்மா போயிடும். ஆனால் தொண்டர்கள் யாரும் போக மாட்டான். 8 முறை ஒரே தொகுதியில் எம்எல்ஏ, 9 முறை நீங்கள் கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுறீங்களோன்னு தோணுது. இல்லைங்க, அதாவது 9 முறை அங்கே எம்எல்ஏ இருந்தவர் பின்னாடி ஈரோடு மாவட்டம் பூரா வந்திருக்கணும்ல. ஏன் ஈரோடு மாவட்டம் அல்ல? அதாவது ஓபிஎஸோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்போ ஓபிஎஸோடு பேச்சுவார்த்தை நம்ம ஒரு எடப்பாடிக்கு ஒரு ஜர்க்கு கொடுப்போம். நீ வட மாவட்டத்தில் தென் மாவட்டத்திலேருந்து ஒரு 50,000 பேர் திரட்டு, நான் கொங்கு பெல்ட்லேருந்து 50,000 பேர் திரட்டுறேன், 1,00,000 பேரை மதுரையில் பெரிய மாநாடு போடுவோம். இப்படி 2 பேர் பேசுகிறாங்க. ஆண்டிகள் கூடி மடம் கட்டிய கதையில் பேசுகிறாங்க. உடனே சரி, நம்ம இதை தேவர் ஜெயந்தி நிகழ்ச்சிக்கு வா, நம்ம பேசி முடிவு பண்ணிடுவோம், அங்கே அது பெரிய செய்தி ஆக்கிடுவோன்னு ஓபிஎஸும் செங்கோட்டையன் முடிவு பண்ணுறாங்க. சரி, செங்கோட்டையன் தேவர் குரு பூஜைக்கு ஒரு 1000 காரில் வருவார் அப்படின்னு ஓபிஎஸ் நின்று 1000 கார் எங்கே வருதான்னு பார்த்துட்ருக்கார். ஒரு காரில் போகிறார். எங்கே? ராமநாதபுரம். கோபியிலிருந்து ராமநாதபுரத்துக்கு எந்த காரில் போகிறாரு? ஒரே ஒரு காரில் போகிறார். அப்போ இவருக்கு பின்னாடி எங்கெங்கே தொண்டன் இருக்கிறான்? தொண்டர்களும் இல்லை, குண்டர்களும் இல்லை. இதுதான் செங்கோட்டையன். செங்கோட்டையன் 10 பைசா பர்ஸை அவுக்க மாட்டார். ஓபிஎஸ்ஸு சில்லற காசை கூட எடுக்க மாட்டார். விஜய் சல்லி பைசா கூட எடுக்க மாட்டார். இவர்கள் 3 பேரும் கூட்டணி சேர்ந்தால் எப்படி விளங்கும்? கஞ்சர்கள் கூட்டணி, கஞ்சன் ஜங்கா கூட்டணியாக தான் வரும். அப்போது எடப்பாடி போனால் சரியாக உடையதுனால எந்த சின்ன அதிர்வையும் ஏற்படுத்த முடியாதுன்னு எடப்பாடி இவர்களை பற்றி கவலைப்படவே இல்லை.
அப்போ நேராக டெல்லிக்கு போகிறாரு செங்கோட்டையன். என்னங்க உங்களை நம்பி தாங்க நான் எடப்பாடி பகைச்சிக்கிட்டேன். சாமி கும்பிட போகிறேன்ல சொன்னார். இல்லை சாமி தான் சாமியா இப்போ அவருக்கு சாமி. மோடியோ அமித்ஷா தான் இப்போ அவருக்கு சாமி. மோடியோ அமித்ஷா தான் சாமி. விஜயகாந்த் சொல்லுவார்ல, ஆண்டவனோட கூட்டணி மக்களோட கூட்டணி, கடைசி ஜெயலலிதாவோட கூட்டணி. ஆண்டவன் மக்கள்லாம் ஜெயலலிதா வழியாக பார்க்குறேன்ட்டார். ஆண்டவனையும் மக்களையும் யார் வழியாக பார்க்குற? ஜெயலலிதா வழியாக பார்க்குறேன்ட்டார் விஜயகாந்த். அதே கதை தான் இப்போவும். செங்கோட்டையை டெல்லி போன பிறகு நிர்மலா சீதாராமன் போய் அழுகிறார். நீங்கள் சொல்லித்தாங்க நான் எடப்பாடியை பகைச்சிக்கிட்டேன். இப்போ எடப்பாடி என்னை பதவியெல்லாம் பறிச்சுட்டு மாவட்ட செயலாளர் பதவியும் பறிச்சிட்டார். ஒரு பையன் என்னை மதிக்க மாட்டேங்கிறான். சீட்டு கொடுத்தாலும் திருப்பி தோக்கடிச்சிடுவார். உள்குத்து அண்டர் கொண்டு வேலை பார்த்துருவார். ஏன்னா அரசியல் அனாதை ஆகிட்டேனுங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி சொல்லுது. உன்னால் தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பலமே இல்லை. வேலுமணி பாரு, வேலுமணி தமிழ்நாடு முழுக்க கட்சிக்குள்ளே மாவட்ட செயலாளர்கள் பாதி பேர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. முன்னாள் அமைச்சர்கள் பாதி பேர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. இந்நாள் எம்எல்ஏக்கள் பாதி பேர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. இப்படி எப்போ வேண்டுமானாலும் அதிமுக உடைக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவர் யார்? வேலுமணி. உன் பின்னாடி ஒருத்தர் வரமாட்டேங்கிறான். என் பொண்டாட்டி பிள்ளையே உன்னை போய் ஜெயலலிதா போய் புகார் சொல்லுதே. இதை சொன்ன பிறகு செங்கோட்டையன் டெல்லி பயணத்தை ரத்து பண்ணிவிட்டு வந்து நேராக எங்கே போகிறாரு? விஜய்கிட்ட தூது விடுறார். நான் இந்த அதிமுக எடப்பாடி வராமல் பண்ணுறதுக்கு என்ன வேலை இருக்கோ அத்தனை வேலையை நான் உங்களுக்கு பண்ணுறேன், என்ன சேர்த்துக்குங்க. அப்போ போட்டி வந்து டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே பக்கம் மாறிடுச்சா? யார்? டிவிகேக்கு. டிவிகே வந்து ஏடிஎம் கூட கூட்டணி சேரப்போகுது. அப்போ இது ஒரு சங்கடமான சுச்சுவேஷன் இல்லையா சார்? இல்லைங்க, அதாவது இதில் வந்து விஜய் தான் நம்பர் 1. இதில் இந்த பக்கம் எடப்பாடி தான் நம்பர் 1. மீதி எல்லாம் டம்மி பீஸுங்க. இவர்களை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. இப்போது டிடிவி என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன். டிடிவிட்ட ஒரு ஓட்டும் இல்லை, ஒரு செல்வாக்கும் இல்லை. விஜயோடு சேர்றதுக்கு என்ன காரணம்? எடப்பாடி வரக்கூடாது. விஜய்க்கு என்ன தேவைன்னா இந்த கட்சி அடுத்த கட்ட இமேஜ் வேணும். இப்போ சீமா அணில் குஞ்சுங்கிறாரு. திமுக காரன் தற்கொலை பற்கொறிங்கிறான். எல்லாம் குழந்தை குட்டியாக இருக்குது. எல்லாம் குழந்தை குட்டி, எல்லாம் எல்கேஜி யூகேஜியாக இருக்குது. தலைவனுக்கே அரசியல் தெரியல. காஞ்சிபுரத்தில் போய் 4500 கோடி ரூபா மணல் கடத்திட்டாங்கிறாரு. நீ மணல் கடத்தலுக்கு எத்தனை கட்சி ஆரம்பித்து எத்தனை நாளாக போய் தகராறு பண்ணிகிட்ருக்க? எத்தனை லாரியை மறிச்ச? எத்தனை மணல் லாரியை கைப்பற்றின? மணல் லாரிகிட்ட இப்போ பேரம் பேசுறதுக்கு தான் இப்போ அதை சொல்லியிருக்காரு. 4750 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு. ஒரு மாவட்டத்தில்னா நீ வழக்கு போட்டிருக்கணுமா இல்லையா? லாரியை விஜயுடைய தொண்டர்கள் ஒரு 1000 பேர் தள்ளிட்டு போய் மணல் லாரி கள்ள மணல் திருடானா மறிச்சிருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் கட்சி ஆரம்பித்து யாருக்குரிய எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமாக மணல் லாரிக்கு எதிராக எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணல. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா சீமான் சொல்லி கட்டிங் வாங்கிட்டு இருக்காரு. அனைத்து கட்சியும் இப்போ கட்டிங் வாங்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட? உண்மையாகவே அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? காஞ்சிபுரத்தில் மணல் லாரியை தடுத்து நிறுத்துவோம். தாவேக்க தொண்டர்கள் மணல் லாரிக்கு அடியில் படித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். இது சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலை. ஆனால் அந்த எஸ்ஐஆர் எதுல ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களே சார், அந்த மாதிரி இதுக்கும் பண்ணுவாங்க தானே? எப்போ பண்ணுவாங்க? லாரியெல்லாம் மண்ணெல்லாம் கூட்டிகிட்டு திருப்பி வர காலி லாரியை வரும்போதா? மண் லாரி டெய்லி 2000 லாரி கர்நாடகாவுக்கு போகுது. டெய்லி 2000 லாரி கேரளாவுக்கு போகுது. கன்னியாகுமரியிலேருந்து ஜல்லி, காலிஞ்சல்லி, அரஞ்சல்லி, முக்கா ஜல்லி, ஜிப்பி, எம்சாண்டு, யூசாண்டுன்னு மழை பூரா என்ன பொடியாக்கி போயிட்டே இருக்குது கேரளாவுக்கு. கேரளா கர்நாடகாவில் தமிழ்நாட்டு கல் ஜல்லி மண்ணை நம்பி தான் பில்டிங்கை கட்டுறான். விஜய் எந்த ஊரில் ஒரு லாரி மறிச்சாரா சொல்லுங்க, காமிங்க. ஒரு லாரி மறிக்கலை. சரி, காலி லாரியாக மறிச்சியா? அதையும் மறிக்கலை. அப்போது நாங்களும் கட்சி ஆரம்பித்து விட்டோம், எங்களுக்கும் டொனேஷன் கொடுங்க. இதுதான் செய்தி. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்களும் அந்த டிப்பிக்கல் யூஷுவல் பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டாங்கன்ற மாதிரி. ஏங்க இவங்க என்ன அப்புறம் காட்டில் ஒளிஞ்சிருந்த தீவிரவாதி வேட்டையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதோ பெரியாரையும் கக்கனையும் காமராஜ் மாதிரி ஏதோ கற்பனை பண்ணிவிட்டு எங்க எவ்வளோ பெரிய கட்சிங்க என்னங்க அது எங்கே கிடக்குதுங்க? கோடம்பாக்கத்தில் கிடக்குதுங்க. அப்போது செங்கோட்டையும் பார்த்தாரு. அதிமுக நமக்கு சேர்த்த மாட்டேங்கிறானுங்க, விரட்டி விட்டாங்க. அதிமுக இனிமேல் வாய்ப்பே இல்லை. கட்சி அடிப்படை உறுப்பினர் நீக்கியாச்சு. இப்போ பிஜேபியில் போய் அழுதா நிர்மலா சாதா அமைதியாயிரு, நேரம் வரும்போது நான் உங்களுக்கு சேர்த்துக்கிறேன், அது வரைக்கும் பொறுமையாருன்னா மக்கள் என்ன மறந்துடுவான், பொண்டாட்டி உள்ளேயே மறந்துடும். அப்போ என்ன பண்ணுறது? பினாமிகள் பூரா பல கோடியை வச்சுருக்கான், அவன் பூரா ஆட்டையை போட்டுருவான். அதுக்காக கட்சி வேணும். சரின்னு 15 நாள் பேச்சுவார்த்தை. ஆதவ் அர்ஜுனா, ஆர்எம்வியுடைய
பண்ணை வீட்டில் ஆதவ அர்ஜுனா செங்கோட்டையன் 2 பேரும் பேசி முடிஞ்சு விஜய் நான் சந்தித்து பேசி ஆகணுன்ட்டார். உங்களை நம்பிலாம் நான் கட்சியில் இணைய முடியாது. நான் எம்ஜிஆர் காலத்தால், ஜெயலலிதா காலத்தால். விஜய் என்ன பண்ணுறாரு, பனையூர் பங்களாவில் ஒரு மீட்டிங் பேசி முடிஞ்சாச்சு, நாளைக்கு இணைய போகிறார். ஒரு பெரிய லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டு பூரா இப்போ ஆதவ அர்ஜுனா மூலம் யாருக்கு போயிடுச்சு, விஜய்க்கு போயிடுச்சு. நாளை மறுநாளோ செங்கோட்டையன் மூத்த தலைவர், நீங்கள் ஜெயலலிதா அப்படி எப்படி தெரியுமா இருப்பார், அம்மா வணக்கம்மா. அதே போல் விஜய்கிட்ட தலைவா வணக்கம் தலைவா கூனி குறுகி. அப்போ விஜய் பார்ப்பார், ஜெயலலிதா உடைய போயஸ் போயஸ் தோட்டத்தினுடைய சிங்கத்தை எப்படி கட்டி வச்சுருக்கேன் பாரு. நம்ம ஆணைய மடக்கி 4 நாள் பிச்சை எடுப்பானு தெரியுமா. ஆனை பட்டத்து இளவரசர்கள்லாம் சேர சோழ பாண்டியெல்லாம் தங்க சிம்மாசனம் வச்சு அதில் போய் ஆட்சி பண்ணால் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அந்த ஆணையை என்ன பண்ணுறான், 4 நாள் 8 நாள் அழுகிய பழம் கொய்யாப்பழம் தின்னுட்டு இருக்கு. சரி, இவரேன்னு விட்டுருங்க, இவரே ஆனை 4 நாள் பிச்சை எடுக்கிற மாதிரி தான். சரி, ஒரு பொதுவாக நான் கேட்குறேன், இன்னும் பிற மூத்த அரசியல்வாதிகள் சேர்றாங்கன்னு வச்சுக்கோமே. இவர் எம்ஜிஆர் கூட நேரடியாக இருந்தவர், ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய மனநிலை என்ன சார்? இப்போ விஜய் மாதிரி ஒரு யங்கான பொலிட்டீஷியன் அரசியலுக்கு புதுசாக வர்றாரு, அவர் இவர் தோல் மேலே கை போட்டு நல்லா வேலை செய்றீங்கன்னு நாளைக்கு சொல்லிட்டாருன்னா ஒரு சங்கடம் இல்லையா? இல்லை, அவருக்கு சங்கடத்தெல்லாம் கழட்டி கோபியிலே வச்சுட்டார். முதுகெலும்பே மொத்தத்தில் கழட்டி வச்சு தான் வர்றாரு. முதுகெலும்பு எங்கே கழட்டி வச்சுட்டாரு, கோபி குள்ளம்பழத்தை கழட்டி வச்சிட்டார். ஏன் இவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிறீங்க? இல்லை, உண்மை தாங்க. ஏங்க, ஒரு எம்ஜிஆர் தொண்டை எடப்பாடி செங்கோட்டையுடைய சிஷிய, எடப்பாடி யாருடைய சிஷிய, செங்கோட்டை எம்எல்ஏவாக இருக்கும்போது இவர் ஒரு கிளை செயலாளர். யார்? எடப்பாடி. எந்த ஊரில்? சிலுவம்பாளையத்துடைய கிளை செயலாளர். ஆற்றுக்கு காவிரி ஆற்றுக்கு தெற்க செங்கோட்டையன் எம்எல்ஏவாக இருக்கார் கோபி பக்கம். இவர் ஆற்ற பரிசையில் கடந்து வந்து வெள்ளை மண்டி, அந்த வெள்ளை மண்டி குடோன் யாருது, செங்கோட்டையனுது. அதில் வெள்ளை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர். இவர் முதலமைச்சர் ஆகிட்டார். இவர் என்னென்னா கட்சி விட்டா போயிட்டார். அப்போது எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதின்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா? ஜெயலலிதா காலத்து அரசியல்வாதி, நான் ஜெயலலிதாவுக்கு டார்ச் அடித்தவன். செங்கோட்டைய 1 கோடி தொண்டால பின்னாடி வந்திருக்கணும். உள்ளூர்லேயே ஒரு வேலை வரலையே. இல்லை சார், அவர் என்ன சொல்றாரு, முன்னாடி பல்வேறு பேட்டிகள்ல இல்லை பிரஸ் மீட் கொடுக்கும்போது சொல்றாரு, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது, கட்சியை உடைக்கணும், நான் தலைவராகணும், இப்படி எல்லாம் வந்தப்போ பல தியாகங்கள் பண்ணிட்டு அமைதியா இருந்தா கட்சி ஒன்னா இருக்கணும்ன்றாரு. இப்போ உங்க குற்றச்சாட்டு படி பார்த்தா அவர் கட்சிக்காக தானே அதெல்லாம் செஞ்சிருக்காரு. இல்லை, இப்போ கட்சிக்காக தான் டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் பார்த்தாரா? காட்டி கொடுப்பதற்கு பார்த்தார். எடப்பாடி என்ன உட்கார வைங்கன்னு போனார். எடப்பாடி சீட்டில் நான் பொதுச் செயலாளர் என்ன உட்கார வைங்கன்னு போனார். அந்த அதிகாரம் பாஜகவுக்கு போயிடுச்சா? பாஜக எப்போ போயிடுச்சு? ஜெயலலிதா உயிரோடு இருக்க வரைக்கும் தான் அதிமுக ஜெயலலிதா இருந்தது. ஜெயலலிதா செத்து போனவருக்கு பாஜக தான் முடிவு பண்ணும். பாஜக ஓபிஎஸ் முடிவு பண்ணிச்சு. இபிஎஸ் நான் தாங்க ஓபிஎஸ்ன்னு அவர் நேராக அவர் காலில் விழும்போது இவர் போய் காலில் விழுந்துட்டார். இதுதான் அரசியல். போகும்போது சதாசிவத்தை சாட்சி கூட்டிகிட்டு போயிட்டார். சொல்லி நான் நல்லா விழுவேன் காலில். ஓபிஎஸ் விழுந்து எந்திரிக்க மாட்டார். நானும் ஊர்ந்து வந்தால் விழுந்துருவையா. இதாயா அரசியல்? பாஜக என்ன சொல்லுகிறதோ அதுதான் அதிமுக கூட அரசியல். கட்சி கலர் தான் வேறையே தவிர அதிகாரங்கள் ஒன்று தான். அதிமுகவும் சரி திமுகவும் சரி. இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு பதிலாக என்ன உட்கார வைங்க அந்த சீட்லேன்னு போய் டெல்லியில் கிடையாக கிடக்கிறார். அவர்கள் இல்லை, எங்களுக்கு எடப்பாடியே வந்துட்டார், கார் மாற்றி மூஞ்சி மாற்றி ஒளிஞ்சு கிழிஞ்சு இப்படிலாம் மறைச்சிட்டு போனாரா? செங்கோட்டையனெல்லாம் சேர்த்திடாதீங்க. நான் செங்கோட்டையன் சேரோட நான் சேருன்னு எடப்பாடி அங்கே போயிட்டார். போன பிறகுதான் பாஜக ஓபிஎஸை கழட்டி விட்டுருச்சு, டிடிவியை கழட்டி விட்டுருச்சு, செங்கோட்டையனை கழட்டி விட்டுருச்சு, சசிகலாவை கழட்டி விட்டுருச்சு, அண்ணாமலை கழட்டி விட்டுருச்சு. அத்தனை பேரையும் யாருக்காக கழட்டி விட்டுது? எடப்பாடிக்காக. ஏன்னா எடப்பாடிகிட்ட 1 கோடி தொண்டனும் 1 கோடி ஓட்டு இருக்குது. அதுதான் மேஜர் பார்ட்னர் யாருக்கு? பாஜகவுக்கு. விஜய் கட்சியில் இணைவதற்கு என்ன காரணம்னா, தனக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும். விஜயை ஈஸியாக ஒரு அரசியல் வளையத்துக்குள் கொண்டு வந்துடலாம். சீனியர் பவர் சொன்ன ஒரு நியாயம் இருக்குது, இப்படி கேட்க வைக்கலாம். அப்போது ஆதவ அர்ஜுனாவுடைய ட்ரம்ப் கார்டு தான் செங்கோட்டையன். விஜய் என்பதை விட இப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய கை ஓகிட்டே போகுது. ஆதவ அர்ஜுனா இப்போ விஜய் 1, 2வது புஷி, அது விஜயினுடைய ஷேடோ புஷி, 3வது ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டில் இப்போ செங்கோட்டையன் வந்துடுறாரு. செங்கோட்டையன் ஆதவ அர்ஜுனாவை ஈஸியாக ரோட்டில் எப்போ வேணால் சந்திச்சு பேசிக்குவாங்க.
ஏன் விஜய்கிட்ட என்ன சொல்லணும், புஷிட்டு என்ன சொல்லணும், இப்படி எல்லா அரசியலும் செங்கோட்டையன் ஆதவ அர்ஜுனாவை மீறி அரசியலே பண்ண மாட்டார். அப்போது ஆதவ அர்ஜுனாவுடைய வளையம் பெருசாகுது, வட்டம் பெருசாகுது. அவருடைய பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, டெல்லியில் அரசியல் பண்ண முடியும். இதுதான் அப்போ முதல் விக்கெட்டு ஓபிஎஸ், முதல் விக்கெட்டு செங்கோட்டையன், 2வது விக்கெட்டு ஓபிஎஸ். ஓபிஎஸ் வந்து எடப்பாடி கெடு கொடுத்துருக்கார். 15ஆம் தேதி கெடு முடிஞ்சேன் உள்ள சேர்த்துல தனி கட்சி ஆரம்பிச்சிருவேன். தனி கட்சி ஆரம்பித்தா 234 தொகுதியில் வேட்பாளர் போடுவேன். திமுக பணம் கொடுக்கும், பணத்தை வாங்கி தொகுதிக்கு 1000 ஓட்டு பிரித்தா அதிமுகவுக்கு 2.5 லட்சம் ஓட்டு பிரியும். 2000 ஓட்டு பிரித்தா 5 லட்சம் ஓட்டு பிரியும். எடப்பாடி போன முறை 3% இல்லாமல் தான் ஆட்சி இழந்தார் திமுகவிட்ட. இப்போ ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த கூட்டணி அமைத்தால் எடப்பாடி வரக்கூடாதியா, அதுதான் இப்போ நோக்கம். செங்கோட்டையனுக்கு என்ன நோக்கம், எப்படி எடப்பாடி வரக்கூடாது. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, அமித்ஷா டெல்லியிலேருந்து புறப்பட்டு நீங்கள் பனையூருக்கு பக்கத்தில் பைசா விட்டு தங்க போகிறார். எடப்பாடி வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாதிரி விஜய் வீட்டுக்கு விருந்துக்கு போக போகிறார். யார்? அமித்ஷா. அப்போ இவர்களெல்லாம் விஜய் பின்னாடி விஜயுடைய தூதுவர்களாக இப்போ அந்த அனில் தற்கூரிங்கிற லேபிள்லாம் மறைஞ்சு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் புடைசூழ விஜய் பாஜகட்ட பேரம் பேசுவதற்கு இந்த அதிமுக முன்னாள் இந்நாள் எல்லாம் தேவைப்படும். இதுதான் விஜயுடைய வெற்றி. திமுக மாவட்ட செயலாளர் முத்துசாமி அவர்கள் கூட ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதே கூட ஓகே சார். ஆனால் என்னென்னா, செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு அன்ப்ரூவன் ஸ்ட்ரென்த்து, நிரூபிக்கப்படாத ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தாவேக கூட டக்குன்னு போய் சேர்ந்துருவாரா என்ன? அவருக்கு வேறு வழியே இல்லை. கன்சிடர் பண்ண மாட்டாரா திமுகவை? சரி, ஓகே. இல்லை முத்துசாமியை மீறி ஈரோட்டில் அரசியலே பண்ண முடியாது. அங்கே திமுக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சர் இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு முதலமைச்சர். அந்த முதலமைச்சரை கேட்காம முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவெடுக்க மாட்டார். தலைமையே முடிவெடுக்க முடியாது. அதுதான் திமுக. நீங்கள் வீரபாண்டி ஆறுமுகம் ஈரோட்டில் சேலத்தில் ஒரு மாநாடு, கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் இப்போ இல்லை, போயிட்டு இருக்கும்போது ஒரு கட் அவுட் இருக்குது, சேலத்தின் முதல்வர் அவர்களே வருக வருகன்னு கட் அவுட் இருக்குது. கருணாநிதி, எப்போ நீ சேலத்துக்கு முதலமைச்சரான தலைவரை, நீங்கள் சென்னைக்கு முதலமைச்சர், நான் சேலத்துக்கு முதலமைச்சர். நான் சேலத்துக்கு முதலமைச்சர், நீங்கள் சென்னைக்கு முதலமைச்சர். என்னையா இப்படி இருக்குது? சரி, இதை நடக்கட்டும் போ. ஏன்னா சேலம் வீரபாண்டி கோட்டை, வீரபாண்டியார் கோட்டை. திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோட்டை இல்லை, நேருவுடைய கோட்டை. மதுரை மீனாட்சி கோட்டை இல்லை, மூர்த்தியுடைய கோட்டை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோட்டை இல்லை, ஏவா வேலு கோட்டை. ஏவா வேலு நினைச்சாதான் அண்ணாமலையார் பூட்டையே துரத்து விடுவான், இல்லை பூட்டி வச்சிருவான். அண்ணாமலையாருக்கே பூட்டு. மதுரையில் மூர்த்தி நினச்சாதான் மீனாட்சியே சொக்கரே வெளியில் வர முடியும், இல்லைன்னா பூட்டே உள்ள வை. திருச்சியில் ரெங்கநாதரே படுத்துருக்கிற எந்திரிக்கிறதெல்லாம் நேரம் கெடுத்து எந்திரிக்கணும், படுக்கணும். இதுதான் திமுக. இல்லை, இது பாசிட்டிவான விஷயமா நெகட்டிவான விஷயமா? இல்லைங்க, அது மக்களே முடிவு பண்ணிக்கிட்டு பாசிட்டிவாக நெகட்டிவான. இதில் செங்கோட்டையெல்லாம் உள்ளே போக முடியுமா? ஆனால் சேகர் பாபு அவர்களை சந்தித்து சேகர் பாபு செங்கோட்டையன் சரி, சேகர் பாபு எங்கள் வட சென்னையில் வேணால் நிறுத்திக்கலாம். யாரை? செங்கோட்டையனை. கோபிக்கெல்லாம் போக முடியாது. கோபிக்கு, ஈரோட்டுக்கு, சத்தியமங்கலம், ஒரு 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. பவானி, அந்தியூர் எல்லாம் அவர் ஊர். அவர் எல்லாம் யார்? முத்துசாமி தான். அங்கே முத்துசாமி நினச்சா தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஈரோட்டில் பண்ணாரி அம்மன். ஆமாம், முத்துசாமி நினச்சா தான் சாமியே பார்க்க முடியும். செங்கோட்டையனுக்கு அங்கே எல்லா ஊர்லேயும் அப்படி ஒரு ஆள் இருக்காங்க. எங்கே? கோயமுத்தூரில் செந்தில் பாலாஜி நினச்சா தான். திருப்பதி பாலாஜியை விட பவர்ஃபுல்லான பாலாஜி அவர். கரூரில் செந்தில் பாலாஜி எதிர்த்து யார் அரசியல் பண்ண முடியாது. தூத்துக்குடியில் கீதா ஜீவா, அவங்க அப்பா பெரியசாமி, பரம்பரையாக வருது. திருச்சியில் நேரு அமைச்சர், நேரு மகன் அருண் நேரு எம்பி. இவர் திருச்சி ஏரியா, அவர் பெரம்பலூர் ஏரியா. மாவட்டம் பிரிச்சுக்கிட்டாங்க. இதை தாண்டி எவனும் அங்கே அரசியலே பண்ண முடியாது.
இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வட சென்னை சேகர் பாபுக்கு, தென் சென்னை பலராமனுக்கு, இப்படி செகந்தராபாத் உனக்கு, ஹைதராபாத் எனக்கு. இதான் திமுக அரசியல். அதனால் செங்கோட்டையன் போனார்னா 3 மாதத்தில் வேறு யார் கட்சிக்கு போகலான்னு, திரிசா கட்சிக்கு போகலாமான்னு தேட வேண்டி வந்துடும். அதனால் தாவேக்கா தான் விஜய்க்கு இப்போ செங்கோட்டையனை போன்ற ஆட்கள் தேவைப்படுகிறாங்க. ஏன் தேவைப்படுறாங்க? அப்படியே பார்ப்பார். பார்த்தியா, ஜெயலலிதாவுடைய அங்குசங்கள் பூரா என் ஜோப்பில் வச்சுருக்கேன். ஜெயலலிதாவுடைய அடக்க முடியாத சிங்கத்தெல்லாம் நான் என் பனையூரில் கட்டி போட்டிருக்கேன். பார்த்தியா, அப்படின்னு சீனை போடுறதுக்கு இந்த செங்கோட்டையனை போன்ற முதுகெலும்பு இல்லாத நபர்களெல்லாம் விஜய்க்கு தேவைப்படுகிறா. அடுத்து யார் போகிறா? ஓபிஎஸ் போகிறார். இப்போ 25 பேர் பட்டியல், 25 பேர் அதிமுக நீக்கப்பட்டவர்கள் பட்டியலில் சத்யபாமா முன்னாள் எம்பி, பாலகங்கா சிவகாசி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஐபிஎஸ் அதிகாரி, இப்படி பல பேர் செங்கோட்டையன் கூட்டிகிட்டு போகிறார். ஏன்? செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய அரசியல் கிரு அதாவது மதிப்புக்காகத்தான். செங்கோட்டையன்கிட்ட விஜய் ஆலோசனை கேட்காம அரசியல் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆதவ அர்ஜுனா செங்கோட்டையன்லாம் ஒரு குழுவாக மாறி விடுவார்கள். அதுதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செங்கோட்டையனை ஆதவ அர்ஜுனா தான் கூட்டிகிட்டு போய் தாவைக்காவில் அடையாளப்படுத்துகிறார். இது செங்கோட்டையனுக்கு வெற்றியோ அல்லது ஆதவ அர்ஜுனாவுக்கு வெற்றியோ, ஆக மொத்தம் விஜய்க்கு இது மிகப்பெரிய வெற்றி. 78 வயசு ஆகுது. யாருக்கு? செங்கோட்டையனுக்கு. எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூர் ஒரு ஜோசிகார்ட்ட போய் பார்க்குறாரு. என் ஜாதகம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? யோ, நீயும் கடகம், விஜய் கடகம், 2 கடகம் சேர்ந்தா எங்கேயோ போயிடலாயா? ஓ, 78 வயசுக்கு மேலே நமக்கு இப்போ தான் சுக்கிரனே 7ஆம் குருவில் வர்றான். இதெல்லாம் கோயம்புத்தூர் ஜோசியம் சொன்னோன்னையும் நேராக ஜாதகத்தோடு வந்து விஜய் வீட்டுக்கு போயிட்டார், பனையூருக்கு. இதுதான். அப்போது செங்கோட்டையனுக்கு தாவேக்காவில் இணைவதை தவிர வேறு வழி இல்லை. நாளைக்கு நாளானைக்கு ஒரே பரபரப்பாயிரும். தாவேக்காவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், அந்த கட்சி தொண்டர்கள் வந்து உண்மையாகவே சமூக வலைதளத்தில் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்குறாங்க. ஒரு மூத்த அரசியல்வாதி வராரு, கட்சி பலப்படுது அப்படின்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி சார், ஒரு பக்கம் திரு முத்துசாமி அவர்கள், இன்னொரு பக்கம் சின்னம் போயிடுச்சு, பழைய மாதிரி கிடையாது. அதிமுகவில் அவரை எதிர்த்து அவருடைய இடத்துக்கு போட்டி போகிறதுக்கு ஆட்கள் ரெடி. இவ்வளவையும் தாண்டி அவங்க எதிர்பார்க்குற அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த பொறுப்பை வந்து ஜெயிச்சு கொடுத்துருவாரா செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு? அதாவது இதில் இன்னொரு பெரிய ஒரு மாதத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. யாருக்குன்னா அதிமுகவுக்கு. பாசிட்டிவாவா? பாசிட்டிவா. பாஜகவுக்கு எடப்பாடி முதலமைச்சராக ஆகிறாரோ ஆகலையோ, ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கக்கூடாது. யாருக்கு? பாஜகவுக்கு. அப்போது ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகலைன்னா நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் ஆகிடுவாரா? அப்போது அடுத்து யார்? எடப்பாடி தான். முதலமைச்சராக இருந்தவர், 1 கோடி ஓட்டு இருக்குது, 1 கோடி தொண்டன் இருக்கிறான், அது ஒரு ரெட்டையில் இருக்குது. கண்ணு தெரியாத கிளவி கூட இப்போ பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்தீங்கன்னா ரெட்டையில் எங்கேப்பா இருக்கு? ஓட்டு போட எம்ஜிஆர் போய் சொல்லு. இப்படி ஓடிட்டு இருக்கிற சின்னது அது ஒரு மனப்பான்மை இருக்க தானே செய்யும். அப்போ அதுதான் எடப்பாடிக்கு ப்ளஸ்ஸு. அமித்ஷா என்ன நினைப்பார்? விஜயை உள்ளே விடும் சேர்த்திட்டோம்னா, போன முறை பாஜக உள்ளே வந்ததுனால முஸ்லீம் ஓட்டு வெளியே போயிடுச்சு, கிறித்துவ ஓட்டு வெளியே போயிடுச்சு, தலித் ஓட்டு வெளியே போயிடுச்சு. இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்கு? யார்? விஜய் தான். விஜய் தான் இப்போ பாஜகவுடைய ஒரே சாய்ஸ். பாஜகவோடு இணையிலினா நீங்கள் சிபிஐ வழக்கு 41 பேர் வழக்கு இப்போ 7 மணி நேரம் விசாரணை, 8 மணி நேரம் விசாரணை. யாருக்கிட்ட? ஆதவ அர்ஜுனாட்ட, புஷ்ஷிட்ட. இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் வரலாறு பின்னோக்கி பாருங்கள். கொஞ்சம் மிரட்டுறாங்களோ? ஆமாம், நீங்கள் வரலாறு பின்னோக்கி பாருங்கள். எல்லாமே நமக்கு யார் ஆசான்? வரலாறு தான் ஆசான். பல பாடங்களை வரலாறு கற்றுக் கொடுத்துருக்கு. 2G வழக்கு, 2G வழக்கில் நாடாளுமன்றம் சீட்டு பிரித்து கொள்வதில் பேச்சுவார்த்தை. எங்கே? கீழே அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை, மேலே கலைஞர் ஆஃபீஸில் சிபிஐ என்கொயரி. எப்படி? தயாளமாக கைது செய்யப்படுவார். 600 கோடி ரூபா வாங்கியிருக்காரு. யாருக்கிட்ட? இந்த 2Gயில் சாகத் பால்வி இப்படி பல வெளிநாட்டு கம்பெனியில் வசூல் பண்ணி ராஜா யாருக்கு கொடுத்துருக்காரு? தயாளமான கொடுத்துருக்காரு. 600 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது.
அதுதான் சாதி பஞ்சத்தை அடித்து கொண்டு தூக்கில் தொங்க விட்டானுவோம். அவன் நான் அபூர்வராக மாறுறேன்னா அப்போ கீழே என்ன விஷயம் கூட்டணி பேச்சுவார்த்தை, மேலே சிபிஐ கூட்டணி பேச்சுவார்த்தை. தயாளமால் கைது செய்யப்படும். ஏப்பா எத்தனை சிபிஐ எடுத்துக்கப்பா, என் பொண்டாடி வைசாங்க காலத்து ஜெயிலில் போட்டுறாதீங்க. கருணாநிதியுடைய மகள் கனிமொழி என்னாச்சு? கனிமொழியெல்லாம் புழிஞ்சு ஜூஸாக குடிச்சிட்டானுங்க டெல்லியில், சிறையில் அடைப்பட்டு கிடந்ததா? ராஜா திகாவில் இருந்தாரா? சரத் ரெட்டி டிவி ஆரம்பித்து பார்த்துட்டு இருந்தார். எங்கே கம்பி என்னாரா? களி தின்னாரா? இவர்களே களி திங்கும் போது புஷியும் ஆதவர்ஜுனாவும் விஜயும் அருள்ராஜும் நிர்மல்குமாரும் களியோடு சேர்த்து சாமகளியும் போட்டுருவான். அப்போது பாஜக அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதிமுகவும் தப்ப முடியாது, திமுகவும் தப்ப முடியாது, தாவேக்காவும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. பாஜகவினுடைய தரப்பின்படி சார் அவங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஏற்கனவே நல்ல அனுபவம் உள்ளவர். அந்த திருநெல்வேலி பகுதிகளில் தென் மாவட்டத்தில் நல்ல அவருக்கு ஒரு மவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வளர்ச்சி அடையக்கூடிய கட்சிக்கு இந்த சின்ன சின்ன மிரட்டல்கள் இதெல்லாம் தேவைப்படுமா என்ன? இல்லைங்க, அதாவது தமிழ்நாட்டில் பெரிய கட்சி திமுக அதிமுக தான். இரட்டைகளையும் உதயசூரியன் தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தாமரையும் தெரியாது. அப்போது தாமரை தனியாக நின்று இங்கே ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. ஒன்று திமுக சவாரி பண்ணணும் திமுக மேலே, இல்லைன்னா அதிமுக தோல்வி சவாரி பண்ணால் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு எல்லா கட்சியுமே ஒன்று திமுக கூட்டணிகள் அதிமுக கூட்டணி. ஆனால் முன்னாடியோட நல்ல ரீச் கூட்டம் சேர்க்குறாங்க, நல்ல மக்கள் மத்தியில் பேசுகிறாங்களே சார் பாஜக. அப்போ எடப்பாடி ஸ்டாலினை தாண்டி நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிட முடியுமா? ஒரு 150 சீட் ஜெயிக்க முடியுமா? அப்போ இங்கே யார் சவாரி பண்ணுறாங்க? யார் இங்கே இருக்கா? திமுக அதிமுக தான். திமுக பூரா முஸ்லீம் கிறித்துவ தலித் கூட்டணி, கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்குது, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. இது யாருக்கு ஒத்து வராது? பாஜகவுக்கு ஒத்து வராது. தனித்து அனாத ஆனந்தனை போல தெருவில் கத்திட்டு இருக்கு, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல். யார்? ஏடிஎம்கே. அப்போது இவர்களுக்கு ஏடிஎம்கேவை கைவசப்படுத்துவதுதான் மிக எளிது. அதை விட இன்னொரு ஆள் கிடச்சிருக்காரு. இப்போ யார்? கோடம்பாக்கத்துலேருந்து ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருக்கானுங்க, அவர் தான் விஜய். இப்போ விஜயும் ஏடிஎம்கே பாஜக கூட்டு சேர்ந்தா திமுகவை விட ஒரு 5% வாக்கு வங்கி இருக்குது. இதைத்தான் செங்கோட்டையன் மூலம் எடப்பாடியை மிரட்டி விரட்டி உருட்டி பாஜகவில் சரண்டரான பிறகு இந்த சரண்டராவதற்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள் தான் செங்கோட்டையனை போன்றவர்களெல்லாம் கருவிகள் தான். ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் வேலை முடிந்தது, கழட்டி விட்டாச்சு. பாஜகவிலிருந்து யார் முதல்ல வெளியே வந்தா? வெளியே வரல, அவங்கள தள்ளி விட்டாங்க டிடிவியை. ஓபிஎஸ் வெளியே வந்துட்டார், அண்ணாமலையை வெளியே வரட்டி விட்டாங்க. இப்போ பாஜக என்ன நினைக்குதுன்னா, ஓகே அதிமுக இப்போ நம்ம சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டார். எப்போது வேண்டுமானாலும் பிளப்பதற்கு வேலுமணி தயாராக இருக்கார். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க தயாராக இருக்கார். கட்சிக்குள்ள பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ அடுத்து அவர்களுடைய இலக்கு யார்? விஜய் தான். விஜயை மிக சாதாரணமாக கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு செங்கோட்டையனும் அதுக்கு உடந்தையாக இருக்கார். செங்கோட்டையன் தாவா தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதை தவிர வேறு அரசியல் போக்கிடமே இல்லை. அடுத்து ஓபிஎஸ்க்கு அதான் வழி. எல்லாம் விஜயை பல்லக்கு தூக்குகிற வேலையை செய்தால் மட்டும்தான் இவர்களுக்கு அடையாளம், இல்லைன்னா இவர்களுக்கு அடையாளமே இல்லை. இதுதான் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிறது. ஓகே சார், அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப பொறுமையாக உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.